புடிச்ச ஜிலேபி மீன் வறுக்க அந்த தூள் இந்த தூள் மீன் வறுக்க என்ன சாப்பிட வாழையில குடிக்க தண்ணி இது எல்லாத்தையும் போட்டு வறுக்க சட்டி மீனோட மசாலா தூள் எல்லாம் கலந்துக்கலாம். மீனோட மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு, எடுத்து வாழை இலையில வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி எடுத்து அடுப்பில் வச்சாச்சு. சட்டி சுடட்டும். சட்டி நல்லா சூடாயிட்டு எண்ணெய் எடுத்து சட்டியில் ஊற்றிக்கலாம். ஆமாம் மக்களே, பார்த்தீங்கன்னா என்ன பொறிஞ்சு வருது. இன்னைக்கு மீன் ஒரு பரட்டி பரட்டி கிண்டி எடுத்துடுறோம் பாருங்க. இன்னைக்கு வந்து மீனை போட்டு ஒரு பரட்டு பாட்டி மீனை கிழிச்சு எடுத்துடுறான். இன்னைக்கு போட்டு ஒரு கத்தியில ஒரு மீனை கிண்டு கிண்டி கிழிச்சு எடுத்துடுறோம். நல்ல ஒரு பரட்டு பரட்டி குடி பிடிச்சிடணும் மக்களே. வாழையில கூட இது நான் அப்படி போட்டுருவோம் வாயில. ஆனா மீனோட வாசனை அப்படி இருக்கு மக்களே. அடுத்தபடியாக ஒரு 2 மீன் எடுத்து போட்டுக்கலாம். இதெல்லாம் பொறிஞ்சு வருவாங்களே. பரட்டு வறுத்திக்கலாம். பரட்டும் போது எடுத்து வாய்க்குள்ள போடணும்னு இருக்கு. எடுத்துடலாம் 2 மீனையுமே. அடுத்தபடி இன்னொரு 2 மீன் எடுத்து டக்குடுக்கு விடுங்க. நல்லா பொரியுது மக்களே போட்ட உடனே. மொத்த மீனையும் போட்டாச்சு மக்களே. மக்களே இன்னொரு ரொட்டி மீனை நல்லா எடுத்து அப்படியே கடையில் அப்படியே வாழையில் போட்டு விட்டுக்கலாங்களே. குளத்துல மேடிக்கிட்டு இருந்த இப்போ சட்டியில் வேவுது. சரியா இருக்கு. திங்க உள்ள இருக்கு மக்களே. இப்படியே வாயில் வச்சுனா அப்படி நெய்யி மாதிரி அப்படியே ஊழல் மக்களே. திங்க தின்னுட்டு இருக்கணும் போல இருக்கு. சூப்பரா இருக்கு, வேற லெவல். இந்த மாதிரி மீன் சாப்பிட்ருக்கே முடியாது.
செம்மையா இருக்குமாங்க ஐயா. மத்தியானம் பார்த்தா அந்த மீன் வந்து வாய்க்காலில் வந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தா வாய்க்குள்ளே போயிட்டு இருக்குது. பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணிடுங்க. எல்லாம் ஒன்று ஒன்று என்ன அப்புறம் நாங்கள் பொறுப்பு இல்லை.